அப்போ காசு மட்டும்தானாப்பா, காசுக்காக தான் ஓடுன்னு ஓடணுமா? சே அப்படி ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னா, அதையும் தாண்டி கமிட்மெண்ட் அப்படின்றது ஒரு அழகான வார்த்தை தானே. இவர் எப்ப சொல்லாங்க, சோம்பலை உதறிவிடு சொர்க்கத்தை தொட்டு விடு. இந்த சோம்பலை உதறணும்னா காலையில் எந்திரிக்கிறோம், எனக்கு இப்போ ஒய்ஃப் இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஒய்ஃப் வேலைக்கு போகல, யாரோ ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்க, இன்னொருத்தர் ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்ற ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இல்லை லிவ் த மொமெண்ட் இருந்தாங்கன்னா கமிட்மெண்ட் என்ன இருக்கும்? இன்னைக்கு வேலைக்கு போவோம்னா விடுப்பா எதுக்கு போயிட்டுன்னு இருக்கும். ஒரு வேலைக்கு போவோம், ஒரு டைம் சைக்கிள் இருக்கும், நிறைய ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுவோம், அங்கே பாராட்டு கிடைக்கும், ஒவ்வொரு மனசு ஏங்கிறது சின்ன ஒரு பாராட்டுக்கு தான்ற ஃபீலிங் நமக்கு கிடைக்கும், தட்டி கொடுப்பாங்க, இன்னும் ஓடணும்னு தோணும், ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனைனா இங்கேருந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்குது தான் சர்க்கிளே தவிர வீட்லேயே உட்காந்துனே லிவ் த மொமெண்ட் என்ன பண்ணலாம்? நீ சொல்லு இந்த வீக்கெண்ட் வெளியே போகலாம், நான் வரல, படத்துக்கு போகலாம், எனக்கு பிடிக்கல, கோயிலுக்கு போகலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கே போனோன்னே தெரியாமல் இன்ஸ்டாகிராமில் எவனோ போன இடத்த பார்த்துக்கிட்டு அதை சேவ் மட்டும் பண்ணி வச்சுட்டு என்னைக்கா ஒரு நாள் போயிடலாம் நம்பி நம்ம என்ன பண்ணோன்றதையே மறந்து எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கைன்றேன்.